திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த சுமித் மகடோ என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சோமனஹள்ளி கிராமத்தில் அக்குமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பி கொல்லஹள்ளி, சின்ன கொல்லஹள்ளி, பொடுத்தம்பட்டி, கம்மநாயக்கன்பட்டி, சவுளூர், குட்டம்பட்டி உள்ளிட்ட 12 கிராமங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க இளைஞர்கள் போட்டி போட்டு விரட்டிச் சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் நன்னாடு கிராமத்தில் தண்ணீர் பிடிப்பதற்காக மின் மோட்டாரை இயக்கிய பள்ளி மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு வெளியே உள்ள பஞ்சாயத்திற்கு சொந்தமான குடிநீர் மினி டேங்கில் தண்ணீர் பிடிப்பதற்காக மின் மோட்டாரை 9ஆம் வகுப்பு மாணவி அனுஷ்கா போட்டுள்ளார். அப்போது திடீரென மாணவி மீது மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மின் மோட்டாரை முறையாக பராமரிக்காததால் மின்சாரம் தாக்கி மாணவி உயிரிழந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூர் பகுதியில் டீ கடையில் வைத்து மதுபானம் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் கோபி என்பவரின் டீ கடைக்குள் புகுந்த பொதுமக்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை மீட்டு சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளத்தனமாக மது பாட்டில்களை விற்பனை செய்த கோபி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே மின் அழுத்தம் காரணமாக மின் கம்பத்தில் ஏற்பட்ட தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நகராட்சி திடலில் அமைக்கப்பட்டுள்ள மின் கம்பத்தில் திடீரென தீ பற்றி எரிந்தது. மின் கம்பத்தில் திடீரென பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்த பின்னர் தானாகவே நின்றதாக கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் மின் கம்பங்கள், மின் கம்பிகளை மின்வாரிய ஊழியர்கள் முறையாக பராமரிக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழை நின்ற பின்பும் வயலில் மழைநீர் வடியாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்த நிலையில் வயலில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மழைநீர் தேங்கியுள்ளதால் வயலில் நெற்பயிர்களை நடவு செய்ய முடியாமல் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் வடிகால் வாய்க்கால்களை ஆழப்படுத்தி தூர்வார வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். நாங்களும் வருஷத்துக்கு அந்த மழை பெய்யறப்ப வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, பேசுறாங்க, அதிகாரிங்க போயிடுறாங்க. மறுபடியும் என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வடிகால இருந்த வடிகால சரி பண்ணி தரணும் சார். 2 பக்கமும் இங்க இருந்து தண்ணி கிடக்குது கடல் மாதிரி. போட்டோவை பாருங்க. இல்லைன்னா நாங்க எல்லாம் போய் குடும்பத்தோட எல்லாம் ரோட்ல தான், மெயின் ரோட்ல தான் பாலத்துல ஏறி படுப்போம். 300 ஏக்கர் இப்ப மொழி போய் 2 நாள் மழைலாம் மொழி போச்சு சார். நாத்து கொள்ளக்காடு எல்லாம் நாங்க பருவ மழைகளுக்கெல்லாம் நாங்க குடி இருக்கதா குடி இல்லையா, அம்மா வீடு தண்ணியில கிடக்குமா, கொள்ளக்காடு தண்ணியில கிடக்கு. யாருமே எதுவுமே செய்ய மாட்டீங்க. 300 ஏக்கர் கொள்ளையில தண்ணி நாத்து விட்டு 100-200 மூட்டைக்கு மேல கிடக்கு. இதுக்கு என்னன்னு எங்களுக்கு தீர்வு காணணும் சார். சென்னை போரூரில் நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் சிக்கினார். போரூரில் உள்ள ஒருவரின் நிலத்தை அளவீடு செய்து அறிக்கை வழங்குவதற்கு வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் என்பவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து நிலத்தின் உரிமையாளரிடமிருந்து பணத்தை வாங்கிய போது சிவக்குமார் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.